ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத். பஞ்சதசி முதல் தத்துவ விவேக பிரகரணம். ஏக வஸ்துவா ஏக ரசமா சர்வத்துக்கும் சாட்சி பூதமா சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கிற சம்வித் ஆர் ஏக ரூபா அனே பல நாமங்கள் சொல்லி அதுக்கு ஆச்சாரியர் விஷயம் தொடங்கி அது எல்லா அவஸ்தைகளும் இருக்கு, அது கவனிச்சு அதுதான் சத்தியம், அது எப்பவுமே உணர்வா அப்படி இருக்குன்னு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துடைய சாரத்தினை ஆரம்பத்திலே சொல்லி முடிச்சுட்டாரு. நமக்கு இருக்கிற 3 அனுபவங்கள்லையும் கவனிக்கணும், எதுலயும் உளுந்து போக கூடாது. ஆனா உளுந்து போறமே ஏன் அப்படி? நமக்கு ஈஸ்வரன் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லி ஜீவனும் ஈஸ்வருடைய ஸ்வரூபம் தான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லி ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் ஜீவனுக்கு இந்த துக்கம் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா கேள்வி வந்த அதுக்கு பதில் சொல்ல தொடங்கினார். அதுக்கு காரணம் ஒரு பிரதிபந்தம், ஏதோ ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்கு, ஏதோ ஒரு தடம் நடுல மறைக்கிறது. அடுத்த பாயிண்ட் ஆரம்பிச்சு அந்த பிரதிபந்தம் டெம்பரரி தான். அதுக்கு ஒரு உதாரண தடக்ஷ லட்சணம் பத்தி சொல்லி அந்த பிரதிபந்தத்துக்கு அப்புறம் உண்மையான அர்த்தம் தாஷ்டாந்தம், தடஸ்தமன்ன திருஷ்டாந்தம். அந்த லட்சார்த்தமான விஷயம் சொல்லும் போது உதாரணம் புரிஞ்சதே, ஆனா உண்மையான விஷயத்துல அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியலையே. ஜீவன் சச்சிதானந்த ஸ்வரூபம், ஜீவன் நம்ம எல்லாரும் நானும், ஆனா அனுபவத்துல அது இருக்க மாட்டேங்குது. அப்போ அங்கேதான் அடுத்த பாயிண்ட் சொல்லும் போது அதுக்கு காரணம் பிரகிருத்தில 2 விதமான, பிரகிருத்தில 3 குணங்கள் இருக்கு. முதல் 2 குணங்களை பத்தி தான் பேசினாரு. இன் டோட்டல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா பிரகிருதி அப்படின்னா மாயா சகித திரிகுணாத்மிகா. அப்ப அதுல 2 விதமா இருக்கு. ஒன்னொன்னு மாயனை ஆதாரமா வச்சுக்கிட்டு மாயனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த தத்துவத்துக்கு பேரு ஈஸ்வரா. பிம்ப சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் பிளஸ் மாயா. நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போற ஒரு 4-5 ஸ்லோகத்தோட ஜிஸ்ட் தத்துவ போததான். அப்போ ஒரு சுருக்கமா ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு அப்போ இது ஸ்லோகங்கள்
நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க சிறு தத்துவபோதத்துக்கு வராம இருந்திருக்கலாம். இந்த விஷயங்கள் திரும்பி திரும்பி கேட்டாதான் மனசுல பதியும். ஓகே, விஷயம் புரியணும். சம்ஸ்கிருத வார்த்தைகள் ஞாபகம் இருந்தா இல்லைன்னு கூட நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். அப்படி மாயானி அவருடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது ரிஃப்ளெக்ஷன் தான் ஈஸ்வரன். அநேக கல்யாண குணைக்க நிலையம் ஈஸ்வரன். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனா இன்னொரு ரிஃப்ளெக்ஷன், அதே பிரம்ம சைத்தன்யம் இன்னொரு ரிஃப்ளெக்ஷன். இது அவித்யா சகித, அங்க மாயா, இங்க அவித்யா. இந்த அவித்யா இருக்கிற இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் ஜீவா, இவனுக்கு எல்லாமே குறை. ஈஸ்வரன் சர்வஜ்ஞனா இருக்கான், ஜீவன் அல்பஜ்ஞனா இருக்கான். இது ரெண்டுத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். அந்த பிரகிருத்திலேயே ஏற்பட்ட சுத்த சத்துவ குணத்தினால, அதுதான் மாயா. மாயில சுத்த சத்துவ குணத்தினால ரிஃப்ளெக்ட் ஆன அந்த மீடியம் இஸ் குட். ஈஸ்வரன் ரிஃப்ளெக்ட் பண்ண கண்ணாடி, அந்த மாயா சகிதமான பிரம்ம, அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி நல்லா இருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை, அந்த சர்வஜ்ஞனா இருக்கு. பட் இந்த அவித்யா சகிதமான இந்த இன்னொரு பிரதிபிம்பம் இருக்கு, ஜீவன் சொல்றமே, இது அசுத்தமா இருக்கு, சுத்த ரஹிதம் இல்லை. அப்ப என்ன சொல்லணும்? சத்வகுண பிரதான பிரதிபிம்ப சைத்தன்யம், ஓகே, மாயா இஸ் ஈக்வல் டு ஈஸ்வர. சத்வகுண பிரதான பிரகிருதி, அது பேர் மாயா. பிரகிருத்தில 3 பேர் வர போறது. இப்போ ஒன்னு மாயான்னு வச்சுக்கிறோம் பிரகிருத்திலேயே. சத்துவகுண பிரதானத்தினால் அது பேர் மாயா. இதோட ஐடென்டிஃபை பண்ண அந்த பிரம்ம சைத்தன்யம் டோட்டலா ஈஸ்வரனா இருக்கா. அப்ப அது சுத்தமா இருக்கிறதுனால அங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு பிரதிபிம்பம் த ரிஃப்ளெக்டட் மீடியா அவித்யனால, அவித்யன்னா இங்க காரணம் ரஜோ பிரதான பிரகிருதி. அங்க சத்து பிரதானம் கிளீன், இங்க ரஜோ பிரதானம். ரஜம்னாவே மண்ணு அழுக்குன்னு அர்த்தம். சம் adulteration is there. ரஜோகுண பிரதான பிரகிருதி பிளஸ் சேம் பிரதிபிம்ப பிம்ப சைத்தன்யம் தான் சுத்தம் is equal to ஜீவா. இது 2 விஷயங்கள் சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் இப்போ 3வது பத்தி இன்னும் கொண்டு வரல, நம்ம இங்க பேசுவோம், அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். 3வது என்ன சார்? சத்துவகுண பிரதானம் சொல்லிட்டீங்க, ரஜோகுண பிரதானம் சொல்லிட்டீங்க, அப்போ 3வது குணம் இருக்கணும் இல்லையா? தமோ குண பிரதானமான, அதுக்கு அங்க வித்யாரண்ய சுவாமி அப்படி தமோ குணாన్ని உபயோகப்படுத்தாம அது பிரகிருதி என்றாரு. என்ன மேல ஸ்பெஷல் நேம் கொடுத்தோம் இல்லையா? மாயான்னு கொடுத்தாச்சு. இனிமே மாயான்னா சுத்த சத்துவம் ஞாபகம் வச்சுக்கணும். அவித்யான்னா ரஜோகுண அவித்யா. இப்போ இங்க எதுவுமே பேர் இல்லாதனால இதுக்கு பிரகிருத்தினே வச்சுக்கிறோமே. பிரகிருதி, பிரகிருத்திலதான் இது 3மே குணத்துக்கு பிரதானமாயி 3 பேர் இருக்கும். மாயா, அவித்யா, பிரகிருதி. பிரகிருதினா இப்போ தமோ குணம்னு கணக்கு எடுத்துக்கணும். இப்ப இதுல வந்துதான் ஜெகத் வந்துச்சு. ஜெகத் வந்துச்சு. இப்போ 3 விஷயம் தானே பேசணும். ஈஸ்வரன் பத்தி சொல்லியாச்சு, ஜீவன் பத்தி சொல்லியாச்சு. அப்கோர்ஸ் ஃபர்தர் எலாபரேஷன் வரும். இன்னும் புரியலே ஜீவ ஜீவன்றீங்கன்னா எலாபரேஷன் வரும். ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு, வாட் இஸ் இட்ஸ் ஒரிஜினல் நேச்சர் என்று சொல்லப்படும்.
இப்போதைக்கு டைட்டில்ஸ் எலாபரேட் ஜிஸ்டர் முதல்ல ப்ரொஜெக்ட் பண்றாரு. அப்ப சத்வகுண பிரதானம் இல்லைன்னா என்னாகும்? அதுக்கு ஞானம் இருக்காது, தெரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. ரெண்டாவது, ரஜோகுணமே இல்லைன்னா அதுக்கு மூவ் பண்ற கிரியாசக்தி இருக்காது, ஞான சக்தி இருக்காது, கிரியாசக்தி இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? இச்சா சக்தின்னு சொல்லக்கூடாது. சச்சிதானந்த ஸ்வரூபத்துல சொல்லப்படுற 3 குணங்கள் இருக்கு. அந்த சத்தும் கிடையாது, ஆனந்தமும் கிடையாது, சித்து கிடையாது, ஆனந்தம் கிடையாது. ஆனா ஓன்லி சத்து மட்டும்தான் இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும். அதனால அதுக்கு பேர் ஜடம் சொல்றோம். இருக்கு, ஷெயர் இருக்கு, அது இருக்குன்னு அதுக்கும் தெரியாது. அப்புறம் இந்த டஸ்ட் இதுக்கு தெரியாது. இப்ப இதுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சார் இந்த வெயிட் எடுங்க கொஞ்சம் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லும். இல்ல நான் போய் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரேன், இது கிளம்பி போயிடும். இதுக்கு கிரியா இல்ல, ரஜோகுணம் இல்லை இதுல, அப்புறம் சத்வகுணம் இல்லை. அப்ப அதுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம எடுத்துக்கொண்டு போய் எங்க வச்சாரா நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஜெகத் விஷயம். இது ஏன்னா ஜெகத்துல நிறைய அப்படித்தானே பாக்குறோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா இட்லி கொண்டு பிளேட்ல வச்சுக்கிறோம். அந்த இட்லி நினைச்சிட்டு நான் நடந்து கொஞ்சம் போயிட்டு அப்படி பாத்துட்டு வரேன், இட்லி கிளம்பி போயிருந்து வச்சுக்கோங்க. அது அப்புறம் மேஜிக் ஷோ ஆகும் இல்லையே, பாப்பா அது அங்கே இருக்கும். ஏன்? அதுக்கு மூவ் பண்ணக்கூடிய ரஜோகுணம் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு சேத்தனம் இல்லாதனால நீங்க இட்லி கடிச்சா அதுக்கு வலிக்குமோ? வலிக்காது. அதனாலதான் ஜடம். பாத்தீங்களா, 2 இல்ல. ஆனா என்ன இருக்கு? இருப்பு இருக்கு, இருக்கிறதானே இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு சத்து இருக்கு. அப்ப இருக்கிறது எல்லாமே ஏன் அதுல இல்லன்னா அது இல்ல, அது மீடியம். அப்படி அது த லோயஸ்ட் கைண்ட் ஆஃப் மீடியம் வச்சுக்கோங்க. 3 மீடியம் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? த டிஃபைன்ட் மீடியம் இஸ் மாயா ஈஸ்வர சுத்த. அதுக்கப்புறம் மிடில் இருக்கிறது இதோ நம்ம இந்த புத்தில அந்த ரிஃப்ளெக்ஷன், அதான் திங்க் பண்றோம், அதான் வரும், அதான் பஞ்சதசி படிக்கிறோம். ஓகே, ஆனா இது ரெண்டுமே இல்ல, ஆனா இருக்கு. அது பார்ட் ஆஃப் தி பிரம்மன் only, but Brahman Chaitanya is not expressed. It cannot be everywhere expressed. Only if the medium is proper, it is expressed. புரியுதா? இப்போ தமோ குணத்துல தான் இந்த ஜகத் வந்துச்சு. அதனாலதான் ஜகத் ஜடமா இருக்கு. ஆனா அதுல காணப்படுற இந்த பிராணிகள், மரங்கள், ஜீவர்கள் எல்லாம் சைத்தன்யத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஓவரால் டோட்டலா பார்க்கும்போது அது மொத்தம் யாரோ நடத்துறாங்க. அந்த நடத்துற அந்த சக்தி அவருக்கு ஒரு குறையும் இல்ல, அதுக்கு பேர் ஈஸ்வரா. இப்போ ஈஸ்வரன் மாதிரி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஒன்னும் தெரியாம இருந்தான்னு பரவாயில்ல, நம்ம பிரம்மன் தான். ஏன்னா பிரம்மனுக்கு இந்த ஈஸ்வரன் கூட சம்பந்தம் இல்லை, அது அப்படியே இருக்கு. அப்படின்னு ஆகாசம் மாதிரி பாருங்க, எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. எதுவுமே தெரியலன்னாலும் நீ பிரம்மன் தான். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கிம் போதவ்யம் கிமபோதவ்யம், என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எது படிக்காம இருக்கணும், எது தெரியாம இருக்கணும். கிம் கர்த்தவ்யம் கிம் அகர்த்தவ்யம், சர்வம் பிரம்மமயம். ரே ரே சதாசிவ பிரம்மேந்திரருடைய கீர்த்தனம், ஃபுல் வேதாந்திக் அவருடைய கீதங்கள்.
கிம் வசனீயம் கிம் அசனீயம். வச்சனம் சொல்றது சொல்லாம இருக்கிறது இல்ல, at the relative level there is no meaning at all. அது அப்படியே இருக்கு. அதனால ஜடம் இங்க. இந்த விஷயம்தான் இனிமே 18வது ஸ்லோகத்துல வந்து சொல்ல போறாரு. நம்ம 18வது ஸ்லோகத்திற்காக லாஸ்ட் கிளாஸ்ல நான் சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கேன். வேர்ட் டு வேர்ட் மீனிங் பார்க்கணும். எல்லாரும் 18வது ஸ்லோகம் பாருங்க. தம பிரதான் தம பிரதான பிரகிருதேஹ. ஏன்னா ஸ்லோகம் வேற மாதிரி, பகவத்கீதை ஸ்லோகம் வேற மாதிரி. இது உடனே தம பிரதான பிரகிருதேஹ தத்போகாயேஸ்வராஜ்ஞயா வியத் பவன தேஜோம்பு பூவோ பூதானி ஜக்னிரே. இப்ப ஜெகத் எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு. தமஹா தம பிரதானம் பிரகிருதி. இங்கதான் பிரகிருத்தின பேரு யூஸ் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி இல்ல மாயா அவித்யா அந்த வார்த்தை இருக்கும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பிரகிருத்தன்னு இந்த தமோ குணத்தோட இருக்கிறது. தம பிரதான பிரகிருத்தே, தம பிரதான பிரகிருத்தில நின்று ஓகே. தத் போக தத்தனை இங்க வந்து ஜீவர்களுக்கு வேண்டிய அனுபவத்துக்கு வேண்டியது என்ன அர்த்தம். இந்த தத்தன் என்ன எடுத்துக்கணும்னா, மேல எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஜீவன் பத்தி பேசியிருக்கேன். தத் போகாய அங்க ப்ரொனவுன் யூஸ் பண்றாரு. அவங்களுக்கு அந்த ஜீவனுடைய போகத்துக்காக. அப்ப போகம் அனுபவிக்கிறது வந்து ஜீவனுக்காக இந்த உலகம். ஈஸ்வரனுக்கு இதோட ஒன்னும் கிடையாது. ஏன்னா அவருக்கு பிராரத்தம் கிடையாது, சஞ்சிதம் கிடையாது, ஆகாமி கர்மம் எந்த கர்மம் இல்லை. கர்ம புண்ணியம் பாபம் எல்லாம் இந்த அவித்யால இருக்கிற இந்த ஜீவனுக்கு தான். ஈஸ்வரனுக்கு ஒன்னும் கிடையாது. அதனால்தான் பகவத்கீதை நமே கர்மாணி லிம்பந்தி நமே ஸ்புருஹா. எனக்கு கர்மமும் இல்ல, கர்மோட பல ஸ்புருகம் எனக்கு கிடையாது என்று ஏதோ நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க ஜீவனுடைய போகத்துக்காக, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக, அவனோட புண்ணிய பாப்பத்தினை தீர்த்துக்கிறதுக்கு தான். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு, சிலது பாப்பம் புண்ணியம் இருக்கு. அது ரெண்டு பாதி பாதி இருந்ததா நீங்க வந்து பிறந்தோம்னு சொன்னோம். அப்ப அது கேன் அனுபவிக்கணும். அதனாலதான் மிக்சர் அப்படி எப்படி வரும். அதுக்கு வேணுமே இங்க திரும்பி டிரான்சாக்சன் பண்ணி வேணும் இல்லையா, பிசினஸ். ஆனா எப்படி நடக்கிறது இதுதான் ஈஸ்வர ஆக்ஞையா, அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த பெரிய காஸ்மிக் ஃபேக்டரி, நாட்டு திருப்பூர் கார்மெண்ட் ஃபேக்டரி, காஸ்மிக் ஃபேக்டரி, இவ்வளவு பெரிய விஷயத்தினை எப்படி நடத்துறாருன்னா ஆச்சரியம், பரம ஆச்சரியம் படணும். இதெல்லாம் நினைச்சு அந்தந்த கர்மா, அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த இடம். அங்க பாராசைக்காலஜி ஓரளவுக்கு ஏதோ படிச்சு சயின்ஸ் சிலதெல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க, சிலது ஓரளவுக்கு தான் போறாங்க அவங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டைம் ஸ்கேல் மட்டும் புரிய மாட்டேங்குது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா அந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்காதுங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் இந்த ஊர்ல தான் பிறந்தேன். இந்தியால இருக்கு நிறைய இன்சிடென்ட். எங்க அம்மா இருக்காங்க, எங்க ஒரு தங்கச்சி இருக்கு, எங்க வீடு இப்படி இருக்கும் அப்படி எல்லாம் சொன்னா, இந்த பாராசைக்காலஜி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு they want to know some research எடுத்துட்டு போய் பார்த்தா இவங்க சொன்னதெல்லாம் அங்க இருக்கு. ஆனா அந்த டைம் ஸ்கேல் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பொன் பிறந்த இந்த ஜீவிக்கு
இது உடனே பிறந்துச்சா எப்படி ஆயிடுச்சு, இப்ப என்னன்னு இந்த கேப் அவங்க ஃபில்அப் பண்ணி சொல்ல அவங்களுக்கு they are not able to go further. மொத்தத்துல அங்க சிலதெல்லாம் இருக்கு some extent. இது ஈஸ்வரோட நியத்தி தான். அது ஏன்னா சில வாட்டி அப்படி யாருக்கோ எங்கோ அது எக்ஸ்பிரஸ் ஆகும். அது ரொம்ப பெருசா அற்புதமா எடுத்துக்க வேண்டிய உள்ள காற்று போய் வெளியே வருது, இதே அற்புதம். வேற என்ன அற்புதம் வேணும்? அற்புதம் இங்கே நடந்துட்டு இருக்கு, மேஜிக் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுதான் பெரிய சித்தி. அப்போ ஈஸ்வரனுடைய ஆக்ஞையா பகவான் ரமணர் உபதேச சாரம் ஆரம்பிக்கும் போதும் இதே வார்த்தை, சத்ருராக்ஞையா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம். கத்ருன்னா யார் இது பண்ண வைக்கிறாரு, பிராப்யதே பலம். இந்த கர்ம பரம் இதுல என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கு? கர்ம ஜடம். ஏன்னா தமோ குணம் இந்த உலகம் ஜடம். இந்த ஜடத்துல நீ இருந்து நீ என்னமோ இன்டராக்ட் பண்ற, நீ அது பண்ற இது பண்றன்னு நீ சேர்த்துக்கிற, நீ இதெல்லாம் சேர்த்துக்கிற தேவையில்லாம ஒன்னு ராங்லி ஐடென்டிஃபை பண்ண. மேல சொன்னோம் இல்லையா, முழுசா தெரிஞ்சா நம்ம ஈஸ்வரன் மாதிரி இருப்போம். ஒண்ணுமே தெரிய வேண்டாம், நீ சொந்த பிரம்மனா இருக்க. இந்த நடுல அறக்குறைதான் நம்ம எல்லாரும். இதுதான் ப்ராப்ளம். This is dangerous. That's why வேற விதத்துல என்ன சொன்னோம் பாகவதம், you include everything or you negate everything, you are safe. No, I include only few things, I negate only few people. Problem. எந்த விதமா புரிஞ்சுக்கணும் இப்படி? நான் ஈஸ்வரன் ஸ்வரூபம். Okay, you are also all pervading, you are also cosmic mind, you are also whole prana is I am the part and parcel. இங்க தனியா ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல. ஏதோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல சிலது ஏதோ நடக்கட்டுமே, நடக்கட்டும், நீ பாரு. இல்ல எதுவுமே இல்ல, எல்லாம் நெகேட் பண்றப்பறம் ஒரே ஒன்னு நெகேட் பண்ண முடியாது, ஒன்னு நீ நெகேட் பண்ண முடியாது. நான் இருக்கேனே, எல்லாம் தள்ளியாச்சு. நான் எப்படி நெகேட் பண்ண முடியும்? No one can do that. ஈவன் தூக்கத்துல பண்ண முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணாருல்ல. அப்ப நான் தான் சத்தியமா நிச்சயமா எப்பவுமே இருக்க, நிச்சயம் எல்லாம் காணப்படுறது. ஈஸ்வராக்ஞையா. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சாம இந்த தமோ குணத்துல இருந்து அந்த பஞ்ச மகாபூதங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பேரு கொடுத்து இங்க சொல்றாரு. அதுல வந்து வியத் பாருங்க, புது வார்த்தை. வியத்னா ஸ்பேஸ், ஆகாசத்துக்கு. இங்க நம்ம இப்ப வரைக்கும் ஆகாசம் ஆகாயம் தான் கேட்டோம், ஆகாஷாத் வாயுவாணி. இங்க வந்து வியத்னா ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பவனஹா, பவன மீன்ஸ் எய்ர், அது கேள்விப்பட்டிருக்க. பவன தனய பவனகுமார் ஹனுமான்ஜி. அப்புறம் தேஜஹ ஃபயர். அதுக்கப்புறம் அம்பு, தமிழ் அம்பு கிடையாது. இந்த அம்புன்னா அம்புஜாட்சி. தண்ணிலோ பிறந்த அந்த ஜாமீன்ஸ் பத்மம், அப்படிப்பட்ட பத்ம மாதிரி கண்கள் இருக்கிற அவள். கண் இருக்கோ இல்லையோ பேர் வைப்போம், இருக்கலாம். மகாலட்சுமி இருக்கும், பாப்பா எங்க ரோடு மேல் பெஸ் எடுத்துட்டு இருப்பான். சரஸ்வதி தேவன் இருக்கும், கூட வராது. சும்மா பேருக்கு இடிக்கட்டி வித்தியாசம் இருக்கு. அப்புறம் அம்பு வாட்டர். அப்புறம் பூவக பூமி. எல்லாமே சேர்ந்து இதுக்கு பேரு பூதானி. 5 கிரேட் எலிமெண்ட்ஸ். ஜெக்னிரே உருவாயின, மேனிஃபெஸ்டட். இந்த ஜெக்னிரே வார்த்தை வந்து ஜென் அనే ధాతువులో வந்தது. ஜென்ன ஜனயதி,
ஓகே, க்னா இல்ல, ஜனயதி. ஜனயத்தன்னா ப்ரொடியூஸ், மேனிஃபெஸ்டட், அந்த ரூட்ல வந்து வந்ததுனால அது இங்க ஜக்னிரே ப்ளூரல். ஏன்னா பஞ்சமகாபூதங்கள் 5. ஸோ இதுதான் 18வது மந்திரம். அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம் பார்க்கிறோம். சத்வாம்சை பஞ்சபிஸ்தேஷாம் க்ரமாதீந்திரிய பஞ்சகம் ஸ்ரோத்ரத்வகாக்ஷிரசனாம் க்ராணாக்யமுபஜாயதே. இப்போ மேல பேசிக்கலி ஜீவ ஜகத், ஈஸ்வர ஜீவ ஜகத், சத்வகுண பிரதானம், ரஜோகுண பிரதானம், தமோகுண பிரதானம். ஓகே, அங்க வரைக்கும் அவ்வளவு புரிஞ்சது. இப்போ இனிமே ஃபர்தர் கிரியேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பஞ்ச மகாபூதங்கள் வந்து இந்த ஜீவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணுமே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். அப்ப அந்த ஞானேந்திரியங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்ல போறாரு. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கும். சத்துவபோதத்துல கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டா நம்ம சீக்கிரமா சில ஸ்லோகங்கள் பார்ப்போம். கொஞ்சம் புதுவா சத்வாம்சைஹி, அகைன் ப்ளூரல். அங்கே எல்லா பஞ்சபூதத்துக்கு திரும்பி 3 குணங்கள் இருக்கும். என்ன, பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் பிரகிருத்துல இருந்து வந்தது தானே, அதனால அதுக்கு 3 குணங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனா அதுல சத்வ குணத்திலிருந்து, சத்வ அம்சத்திலிருந்து என்ன வந்துச்சு, பஞ்சபிஹி தேஷாம், 5 தேஷாம்னா அதெல்லாம் வந்துச்சுன்னாரு. என்ன வந்துச்சுன்னு கீழே சொல்லுவாரு. அது எல்லாமே உருவாயிடுச்சாமா. எப்படின்னா கிரமாத், ஒரு ஆர்டர்லி கிரமாத் என்ன வந்துச்சு, இந்திரிய பஞ்சகம் வந்துச்சு. இந்திரிய பஞ்சகம். இங்க இந்திரியம் சொன்னா தனிப்பட்ட நம்மளது எடுக்கக்கூடாது. த டோட்டல் விஷன் இந்திரியம், த டோட்டல் லிசனிங் பவர், த டோட்டல் அதுதான் அங்க இந்திரியம் சொல்றோம். இந்திரியத்துக்கு தேவத்தைன்னு சொல்றோம். ஒரு பவர் ஹேஸ் டு கவர்ன் தட். அது அப்புறம் இண்டிவிஜுவலா இதுல வரும். அது இண்டிவிஜுவலா இதுல மாட்டிக்கும் போதுதான் இவனுக்கு ஒருத்தர் காது கேட்கறது, ஒருத்தர் காது கேட்கல. அது இங்க டிஃபெக்ட், லோக்கல் டிஃபெக்ட். டவர் நல்லாதான் இருக்கு, உன்னோட செல்போன் பிளாக் ஆயிடுச்சு அந்த மாதிரி தவிர. டோட்டலா பார்க்கும்போது கிரமாத் இந்திரிய பஞ்சகம் வந்துச்சு 5. அது என்ன சொல்றாரு ஆர்டர்லி பாத்தீங்கன்னா பாருங்க. ஸ்ரோத்ரம், ஸ்வகு, ஸ்ரோத்ரம்னா காது கேட்கிற சக்தி, அப்புறம் ஸ்பர்சிக்கிற சக்தி ஸ்வகு, அப்புறம் அக்ஷி, அக்ஷின்னா கண்ணு, விசாலாட்சி, காமாட்சி, அக்ஷின்னா கண்ணு, பாரு ரூபம். அப்புறம் ரசனா, ஓகே, டேஸ்ட். அப்புறம் கிராணம், மணக்கிறது. அப்படின்னா இதேதான் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. ஜெனரல் அந்த ஆர்டர்ல சொல்றேன், இந்த வித்தியாசமான பேரு கொடுத்தாரு. அது எல்லாமே உபஜாயத்தே. So 5 sense organs are created. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தோட சத்வகுணத்துல வந்துச்சு. அதனால்தான் they are powerful. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ சூக்ஷ்ம சரீரம் எப்படி உருவானது சொல்ல போறாரு. ஒரு ஜீவனுக்குள்ள இருக்கிற
இந்த சூக்ஷ்ம சரீரம் அதுக்கு இன்னொரு பேர் உன்னோட இடத்துல சொல்லுவார் லிங்க சரீரமனை. இங்க வந்து அடுத்த விஷயம் தைரந்த கரணம் சர்வை தைரந்த கரணம் சர்வைஹி விருத்தி பேதேன தத்விதா மனோவிமர்ஷ ரூபம் ஸ்யாத் புத்தி ஸ்யாத் நிச்சயாத்மிகா. தைரந்த கரணம் ஓகே. தைஹி அன்னம் அகைன் ப்ளூரல். மேல சொன்னோம் இல்லையா 5 பஞ்சமாபூதங்கள் அதோடைய சத்துவகுணத்தினால ஒரு இந்திரியம் உருவாயிடுச்சு. ஆனா இப்போ அது 5 சேர்ந்து the 5 aspects of the sattva-guna of the 5 பஞ்சமஹாபூதாஸ் சேர்ந்து அந்த கரணம் அனி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த கரணம் இங்கிலீஷ்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும், இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அந்த கரணம் நம்ம மனசு புத்தி சித்த அகங்காரத்துக்கு சேர்ந்து அது பேர் அந்த கரணம். அந்த கரணத்துல நீ தியானம் பண்ணு, அந்த கரணத்துல சுத்தி பண்ணிக்கோ அப்படின்றோம்னா மனசு புத்தி அதெல்லாம் 4 பிரிக்கப்படுறது. ஆனா இங்க வந்து இந்த ஆச்சாரியர் பொதுவா 2 பிரிச்சு சொல்றாரு. நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல inside there are 4 components and 4 not components. இங்க சொல்றாரு அவரே சர்வைஹி விருத்தி பேதேன தத்விதா. இந்த ஆல் எலிமெண்ட்ஸ் வந்து அதோடைய சத்வகுணத்தை வந்து அந்த கரணமா பண்ணிச்சு. அப்புறம் திருப்பி அந்த கரணத்துல சார் இந்த விருத்தி பேதேனா, விருத்தி பேதேனா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட். ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் விருத்தி என்ன இங்க தாட்டன் எடுத்துக்கூடாது. பொதுவா யோக சாஸ்திரத்துல சித்த விருத்தி நிரோதான்றோம், அங்க விருத்தி வேற. இங்க வந்து விருத்தி பேதம்னா என்ன விருத்தி செய்யறீங்க, என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்போம் இல்லையா. அவர் விவசாய விருத்தி பண்றாருன்றமா, அப்புறம் துணி கடை வியாபாரம் விருத்தி. அந்த விதத்துல இதே அந்த காரணம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் அது 2 பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரே மனிதன் வந்து வீட்டுல ஹஸ்பண்ட், வெளியில ஆபீஸ் போன ஆபீசர், ஆள் மாறிட்டார மாறல, அங்க வேலை மாறிச்சு. அப்போ ஒரேதான் 2 ஒர்க் பண்றது. ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் என்னது, ஜீவிதா என்னது மனஹா. ஒன்னு வந்து மனம் என்ன, இந்த மனம் అనేది விமர்ஷ ரூபம். விமர்ஷ ரூபம் அப்புறம் மனசுக்கு வேற அர்த்தம் நம்ம தத்துவபோதத்துல பார்த்தோம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா. சம் தாட் வரும், அது போகும். சங்கல்பம்னா டிசைட் பண்றோம், விகல்பம்னா கேன்சல் ஆயிடுச்சு. டிசைடிங் கேன்சலிங், டிசைடிங் கேன்சலிங் அப்படின்னா வந்தி போறதுன்னு அர்த்தம். எதையுமே நிச்சயம் இல்லை. மொத்தத்துல இங்க விமர்ச ரூபம் என்றார் இவர். விமர்ச ரூபம்னா நேச்சர் ஆஃப் டவுட், நேச்சர் ஆஃப் டவுட் விமர்ச ரூபம். அதுக்கு மனசன்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் நிச்சயம் பண்றது. ஓகே, இது விமர்சனம் பண்றது. புத்தி நிச்சயாத்மிகா. புத்தி சியாத் అనేది வந்து தட் ஈஸ் சொல்லும் போது இந்த சியாத் அనే வார்த்தை வரும் சமஸ்கிருதத்துல. இந்த புத்தி ஈஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து நிச்சயாத்மிகா. இங்க மனசுக்கு டவுட் வந்துச்சு முதல்ல, இது சாப்பிடலாமா வேண்டாமா, இது கிளாஸுக்கு போலாமா வேண்டாமா வந்துச்சு. ஆனா அப்புறம் யாரோ டிசைட் பண்றாங்க.
யாரு உள்ள இதே மைண்ட்லயே டிசைட் பண்றோம். சும்மா சிம்பிளா புரிஞ்சுக்கிறது சொல்றோம், ஹையர் மைண்ட் லோயர் மைண்ட் சொல்றோம். ஒன்னுக்கு இன்டெலெக்ட் பேரு கொடுக்கணும். இது எங்க இருக்குன்னு பிரிச்சு காட்ட முடியாது. அதுதான் ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் தானே. ஓகே, நாங்க எனக்கு 2 பேரும் காட்டுங்க சார், ஆபீசர்னு காட்டுங்க, ஹஸ்பண்ட்னு காட்டுங்க. இவர் தான் ரெண்டு இவர் தான் இல்ல, 2 சொல்றீங்க இல்ல, 2 காட்டுங்க. காட்ட முடியாது இல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும். பட் தெரியுது நமக்கு, நிச்சயம் பண்றது தெரியுது. டிசைடிங் அண்ட் டிசர்னிங் ஃபேக்டர். அப்போ அந்த கரணத்துல 2 பார்ட் இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் அடுத்த ரஜோஷை பஞ்சபிஸ்தேஷாம் கிரமாத் கர்மேந்திரியாணி தோ வாக்பாணி பாதபாயூஸ் உபஸ்தாபிதானானி ஜக்னிரே. அடுத்து ஒரு குணம் பத்தி சொல்லியாச்சு. ஓகே, சிம்பிளா புரிஞ்சுக்கணும். சத்வகுணம் பத்தி பேசும். அப்புறம் அந்த சத்வகுணத்து 5 சேர்ந்து மேல பஞ்ச ஞானேந்திரியங்கள் ஆயிடுச்சு. ஆனா அந்த தனித்தனியா அல்ல சேர்ந்து அங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அப்புறம் இதை பார்க்க ஏன் அது பஞ்சம் சேர்ந்து அந்த கரணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஆமா இது எல்லாத்தையும் 5 குழந்தைகள் இது சமைக்கணும். அது 5 பக்கம் ஓடிட்டு இருக்குல்ல, 5 குழந்தைகளை சமாளிக்கிற தாய் தான் அந்த கரணம். அப்ப அதுக்கு எல்லாத்தோட சத்துவகுணம் இது வச்சுக்கிட்டாதான் அதோட அது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அதே தனித்தனியா பாருங்க, கண்ணு ஒரு நாளும் காதோட வேலை பண்ணாது, நாக்கு ஒரு நாளும் மூக்கு வேலை பண்ணாது. பண்ணுமா? அதோட பெரிய பவுண்டரியில தான் இருக்கு. ஆனா இந்த 5 கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது உள்ள இருக்கனால அதுக்கு 5 பஞ்ச சத்துவ குணங்கள் இருந்தாதான் இட் ஹஸ் காட் பவர் டு கண்ட்ரோல். அந்த மாதிரி எதுக்கு இதுக்கு பஞ்சம் சேர்ந்து இருக்கணும் டவுட் வரக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் த ஹெட், இட்ஸ் த மாஸ்டர். அதுக்குதான் நிறைய இடத்துல அந்த இந்திரியங்களை நீ கண்ட்ரோல் படுத்த மனசுனால புத்தினால. சனை சனைருபரமேத் சமீபத்துல சொன்ன இந்த ஸ்லோகம் 6வது அத்தியாயம் தியான யோகத்துல பகவான் கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமா முள்ளமா உபரமேத் வித்ரா பண்ண. எப்படி வித்ரா பண்றது? புத்தினால. புத்தியா திருதி, with firm conviction, use your intellect, the second deciding factor. Buddhya, Drutiya, Grihitaya. Catch them. Catch பண்ணி ஆத்ம சம்சம் மனக்கிருத்வா. மனசுக்கு சொல்லு, பிள்ளைக்கு பாரு, நீ ஏன் வெளியே போற, என்ன விட்டுட்டு போற, நீ எனக்குள்ள லைட்ஸ் போகணும், நான் தான் முக்கியம், நீ எங்க வெளியே போய் என்ன வெளியில வர சொல்ற? அது நம்ம இழுத்துட்டு போயிடும். எப்படின்னா இந்த டாக்னு வாக்கிங் கூட்டிட்டு போனா ஆக்சுவலி டாக் பின்னாடி இவர் தான் ஓடணும். பாத்தீங்களா? ஐ எம் டேக்கிங் த டாக் வாக்கிங் ஆர் டாக் டேக்கிங் யூ ஃபார் த வாக்கிங். எல்லாம் வீட்டுல மனசு அப்படி ஆயிடுச்சு. ஆத்ம சம்சம் மனக்கிருத்வா. அப்படி ஒரு வாட்டி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோ, நகிஞ்சிதபி சிந்தையேத். அதுக்கப்புறம் ஒன்னும் சிந்தனை பண்ணாத. அப்படின்னா இது மெடிடேஷனுக்கு பகவான் கொடுக்கிற ஒரு முதல் ஸ்டெப். அங்க முதல்ல இது பண்ண தொடங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் சொல்லுவாரு. ஆனா இது கிராஜுவலா பண்ணுன்றாரு. அவசரப்படாத, எனக்கு வரமாட்டேங்க, எனக்கு வரமாட்டேங்க, எனக்கு வரமாட்டேங்க. வரும்,
இவ்வளவு கேட்டு கேட்டு நமக்கு மனசு நல்ல புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ விஷயம் புரியுறது, தெளிவாயிடுது. We are feeling improving. கண்டிப்பா. Because the regular Shravana will make you that. Shanai means gradually. Never be hurry. Never look for the SMS and sky and all that. You know sky? Simplified Kundalini Yoga. இன்னைக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்றாரு பத்தி அடுத்த ஸ்லோகங்கள். அப்போ ரஜோகுணத்துடைய பஞ்சதிகி பேசாம். ஒரு 5 ரஜோகுணம் இருக்குல்ல. அப்போ ஒரு ரஜோகுணம் அதாவது கர்மேந்திரியங்க மாறிச்சு. ரஜோகுணம் இருந்தா தானே கர்ம பண்ண முடியும். ஓகே, அது என்னன்னு லிஸ்ட் சொல்றாரு. வாக், ஓகே, ஸ்பீச், பாணி கை, பாதம் கால், பாயு எக்ஸ்கிரிஷன் ஆர்கன், உபஸ்தா reproduction organ. Okay, வாக் பாணி பாத பாயு உபஸ்தா. So 5 கர்மேந்திரியங்கள், the organs of the actions are created by one of the rajoguna. Okay, அப்படி ஜெக்னிரே திரும்பி இதெல்லாம் உருவாயிடுச்சு. அபிதானானி மீன்ஸ் known as, இப்படிதான் தெரிஞ்சுக்கணும், இப்படிதான் அதெல்லாம் வந்தது. நோ இட் ஒரு ரஜோகுணத்துல 5 கர்மேந்திரியங்கள் வந்துச்சு. பாருங்க, ஸ்லோலி we are coming down. எங்கோ சுத்த பிரம்ம சைத்தன்யத்துல அப்படி இப்படி now we are coming to நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்ப நம்ம இந்த ஜடமான இந்த ஜகத்துல இருக்கிறோம். இப்ப இங்கதான் கிளாரிட்டி வேணும். அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம். நீங்க நிறைய மந்திரங்கள் சொல்றீங்கன்னு நினைச்சுக்காதுங்க. அது தத்துவத்துல படிச்சது விஷயம் அவ்வளவுதான் இருக்கு. ஹெட்டிங்க ஞாபகம் வச்சுதான் போதும். தை சர்வை சஹிதை பிராணஹ விருத்தி பேதாத் ச பஞ்சதா பிராணோபானஸ் சமானஸ்ச. அங்க கோடு போட்டுக்கணும், ஷோன்னு படிக்கூடாது. உதானவ்யானௌச்சதே புனஹ, உதானவ்யானௌச்சதே புனஹ. இங்க திரும்பி தைஹி சர்வைஹி சஹ. இங்க பாருங்க, இவரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எதிராரு ஸ்லோகா சார். இஸ் நாட் வேஸ்டிங் த வேர்ட்ஸ். ஆர் ஏன்னா அவர் நினைக்கிறாரு பஞ்சதேசி படிக்கிறீங்களா நீங்க எல்லாரும் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். தைஹி என்னதுன்னா அந்த மூணாவது சொல்றேன், நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஐ மீன் ரெண்டாவது மேல சொன்ன அந்த கர்மேந்திரியங்கள் 5 ரஜோகுண ஆஸ்பெக்ட் தனித்தனி கர்மேந்திரம் ஆயிடுச்சு. அந்த 5 இப்போ சேர்ந்துருது. மேல பஞ்ச சத்துவகுணம் சேர்ந்துச்சுல்ல, சேர்ந்து அந்த கரண மனசாயிடுது. இங்கேயும் இந்த 5 கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு மாஸ்டர் வேணும். அது வேலை பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கு பேரு பிராணஹ. அப்ப 5 ரஜோகுணங்கள், 5 பஞ்சபூதங்களோட ரஜோகுணம் சேர்ந்து டுகெதரா பிராணசக்தி. ஆனா இந்த பிராணசக்தி again functional aspectல இது 5 சொல்லப்படுறது. again functional aspect only. அங்க மனசு functional aspect 2 தான் சொன்னாரு. பட் நமக்கு புரிஞ்சுக்கணும் 4 விட சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தோம். மனோபுத்தி சித்த அகங்காரம். ஓகே, அப்படி சொல்லிக்கணும். அதுக்கு பேர் தான் அந்த கரணம். அவர் 2 சொல்லி முடிச்சிட்டாரு. பட் இங்க 5 பேர் சொல்றாரு. என்ன அந்த 5?
பிராணஹ அபானஹ சமானஹ உதானஹ வியானஹ சேச்சதே புனஹ. அப்படின்னா அந்த அஞ்சையும் சேர்ந்து புனக திரும்பி இந்த மாதிரி பங்கனல டிஃபரன்ஸ்னால அதுக்கு 5 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது பத்தி நான் அங்க சொல்லிருப்பேன் நினைக்கிறேன், திரும்பி ஞாபகப்படுத்துறோம். ஒண்ணு பிராணம், இந்த டயாஃப்ரம் கிட்ட இருந்து அப் டு தி நோஸ் எனர்ஜி இங்க இருக்கிற முக்கியமான வைட்டல் பார்ட், பர்டிகுலர்லி இந்த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, ஹார்ட் பீட் பண்றது, இப்படி உள்ளக்கே அனுப்பி போறதுக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் இதை ஒர்க் பண்றது இல்லை. பிராணம் அந்த இடத்துல ஒர்க் பண்ற அந்த டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு தனி பேரு பிராணஹ. ஓகே, அதுதான் காரணம். இங்க டயாஃப்ரம் கிட்ட இருந்து அந்த மூவ்மெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் ரெண்டாவது அபானஹ. அபானம்னா the downward, கீழே அம்பிலிகஸ் இருந்து ஆனஸ் வரைக்கும் all kinds of excretion process, elimination process, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அங்க ஒரு பிராண அபானவாயு. பிராணவாயு அபானவாயு. அப்புறம் மூணாவது சமானவாயு. இது ரெண்டுத்துக்கு நடுல அநாகத சக்கரத்துல இருந்து மணிப்புர சக்கரத்துக்கு உள்ள இருக்கிற இந்த பாகம் என்ன, இங்க எசிமுலேஷன் சமானம் ரொம்ப முக்கியம். எல்லா கோளாறு வரத்துக்கு காரணமே முதல்ல ஆக்சுவலி டிஸ்டர்பன்ஸ் இங்கதான் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு தெரியாது, கொஞ்ச நாள்ல அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது இட் பர்குலேட். ஆனா எங்க டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிராணத்துல டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அது சிஸ்டத்துல முதல் டிஸ்டர்ப் ஆகிறது இந்த மிடில் பார்ட், மத்திய பிரதேஷ். என்ன இது இம்பார்ட்டன்ட். இங்க நிறைய ஆர்கன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டைஜஷன் அண்ட் எசிமுலேஷன் and all the pancreas, liver and spleen and gallbladder. Okay, இத்தனை மொத்தத்தினே சமானம். அது இருந்தா அங்க ப்ராப்பர் டைஜஷன் அதெல்லாம் இருந்தா all other parts are also functions well. அதனால ஆயுர்வேத பரமா சொல்லும் போது, யோக சாஸ்திரம் சொல்லும் போது, the depletion of the prana, haphazard flow of the prana due to many reasons, haphazard flow of the prana first disrupts in the samana. They say in the form of no flow, overflow or less flow. Yoga and Ayurveda, over digestion, indigestion, wrong digestion, ajirnam, kujirnam, adijirnam, ajirnam, kujirnam, அதிஜீர்ணம். இது தெரியாது, நிறைய வருஷங்கள் அது ஏதோ இருந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு எலிமெண்ட் பாடியில ஒரு வெளியில வரும். இது அபவுட் தி பிராணத்தினால கொஞ்சம் சரீரம் பத்தி பேசுறோம். சமான வாயு. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கொஞ்சம் டிஃபரெண்ட் ஒர்க். ஒன்னு உதான வாயு. உதானம்னா உத்தன எபோவ், இங்க இந்த நோஸ் கிட்ட இருந்து ஆர் ஈவன் ஃப்ரம் தி டயப்ரம் எடுத்துட்டு இங்க செஸ்ட் இருந்து எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் அது இங்க இருந்து மேல தலை வரைக்கும் இன்னொரு பிராணம். உதானம் மீன்ஸ் ஆல் தி கீழே அப்பான வாயு வேற, எதெல்லாம் இங்க மேல இருந்து வரணுமோ, பெல்ச்சிங், ஸ்னீசிங், okay, and some other minor pranas are there, blinking. So sneezing, belching, blinking, all this udana above velilo seladella expels, pushes out, vomiting. பாருங்க ஸ்பான்டேனியஸா நடக்கிறது. அப்ப தேவையில்லை உள்ள இருந்து த்ரோ அவுட் அது பண்றது உதான.
அப்புறம் இந்த லாஸ்ட் 5th ஒன் வந்து வியான. வியானம் என்னவே சிம்பிள் மீனிங் வியாப்தமாயிருக்கிறது. Functioning at the periphery boundary level of the whole body. That means at the skin level ன்னு சொல்லணும். The whole body, entire periphery boundary வியாப்தமாயிருக்கு வியான வாயு. இதுக்கு என்ன சொல்லுவோம்னா, இது வந்து எமர்ஜென்சி ஃபோர்ஸ் மாதிரி. இது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதில்ல. இதுதான் அதனாலதான் நமக்கு வெளியில என்னன்னா கூட கொஞ்சம் தாங்கிக்கிறோம். அங்க வெயில இருந்து இங்க ஸ்வெட்டிங் வருது இல்லையா. அதுக்கப்புறம் அங்க குளிரா இருந்துச்சுன்னா இங்க கொஞ்சம் நம்ம வார்ம்னஸ் வரும். அது இல்லைன்னா மெயின்டைன் ஆகாது. பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் இல்ல, ஏதாவது இடத்துல ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா இந்த வியானதா போய் முதல்ல அங்க ஹெல்ப் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டைஜஷன் வந்தாவோ ஏதாவது அப்படி ஆயிடுச்சுன்னா தலைவலி வருதா முதல்ல, அதுக்கப்புறம் மயக்கம் வரும். என்ன ஆயிடுதுன்னா இந்த அவுட்டர் பிராணம் எல்லாம் உள்ளக்கு போறதா, அதனால பாடி வந்து முதல்ல ஸ்வெட்டிங் வந்து அதுக்கப்புறம் பாடி கண்ட்ரோல் போயிடும். இந்த அவுட்டர் பாடி கண்ட்ரோல் போயிடும். பிகாஸ் இட் கான் இன்சைட். இன்னொரு சிம்டம் சொல்றதுன்னா, பிஃபோர் த பாடி இஸ் டையிங், அதான் பாடி சில்னஸ் ஆகக்கூடாது இல்ல. ஏன் ஆயிடுச்சுன்னா யானா வெண்ட் இன்சைட். ஏன்னா உள்ள எமர்ஜென்சி சம் ப்ராப்ளம் ஃபெயில்யூர் என்னமோ ஆயிட்டு இருக்கா, யானா கோஸ் இன்சைட். அதான் காலு கட்ட இப்படி எல்லாம் ரப் பண்ணி ஹீட்டு கொண்டு வரது ட்ரை பண்றோம். பட் ஒன்ஸ் இஃப் தே டிசைட் நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம் அப்படின்னு ஒன்னு போய் எல்லாரும் வாங்கடா பேக் பண்ணிக்கோ, எல்லாரும் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிடும். போயிடுச்சதுக்கு அப்புறம் நீ என்னாவது பண்ணும் வராது. என்னாவது பண்ணு, வென்டிலேட்டர் வே, அதுவே இதுவே, ஆக்சிஜன் வே, இட் நெவர் கம் பிகாஸ் மை ஜாப் இஸ் ஓவர். சமான உள்ள வந்த பாடி ஃபர்ஸ்ட் withdraw. It shows the sense of withdraw. Of course, பௌராணிகமா உபனிஷத்துல சொல்லும், ஆல் டுகெதர் they gather and go. இன்னும் ஃபர்தரா சொல்லுவார். இப்ப மொத்தம் சேர்ந்துதான் சூக்ஷ்ம சரீரம்னு பார்க்க போறோம். இப்போது ஒண்ணு ஒண்ணா பாக்கிறோம். ஞானேந்திரிகள் பார்த்தோம். ஞானேந்திரிகளோட சமூகம் தான் அந்தக்கரணம். கர்மேந்திரிகள் பார்த்தோம். கர்மேந்திரிகளோட சமூகம் தான் பிராணசக்தி. இங்கதான் இன்னொரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். இந்த பிராணசக்திக்கு அது பொட்டென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கும்போது அதுக்கு பேரு குண்டலினி. டார்மேட் பொட்டென்ஷியல் ஃபார்ம்னா பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா வெக்தப்படுத்தல. அது பேர் குண்டலினி. குண்டலினி என்ன அர்த்தம்? சர்க்கிள்டு, ஸ்பைரல், ஸ்ப்ரிங். நீ எனி ஆப்ஜெக்ட், அது மெட்டலா ஏதாவது அர்த்தம். ஈவன் உடல்ல கூட அப்படியே அவனு கர்வ் பண்ணி ஒரு சர்க்கிள் பண்ணான்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும், மூமெண்ட் இருக்கும். நீ இப்படி பண்ணா ஆடும். எல்லாருக்கிற வாட்ச்ல ஸ்ப்ரிங் இருக்கும் பாருங்க, ஒரு குட்டி ஸ்ப்ரிங். நம்ம அது கீ கொடுத்து அதுக்கு தானே அந்த ஸ்ப்ரிங்ல ஒரு பொட்டென்ஷியல் சக்தி வை, அதை கொஞ்சம் 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 மூவ் பண்றது பாத்தீங்களா. குண்டலினி மீன்ஸ் இந்த coiled with energy. அப்ப பிராணசக்தி சரீரத்துல விவித இடத்துல அப்படி இருக்கு. தனித்தனி இருக்கிற இடத்துல பேருக்கு வந்து அது ஒரு சக்கரம் பண்றாங்க. சக்கரம்னாவே ஆக்சுவலி இட் இஸ் இன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அது அந்த சர்க்கிள் இப்படி போய் உள்ளுக்குள்ள போயிடுது. நாட் செப்பரேட் சர்க்கிள். அதுக்கு பேர் காயில் என்றோம், அதுதான் ஸ்ப்ரிங் என்றோம். இந்த பிராணம் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு மோமெண்ட்டும் அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்போ அந்த யார் குண்டலினி யோகா அதுக்கு வேண்டிய சாதனைகள் எல்லாம் பண்றாங்களோ, they tap that energy. அதுக்கப்புறம் அதனால சில சக்திகள் வரும்.
பட் இந்த பாயிண்ட் நான் எதுக்கு சொல்றேன்னா, தட் குண்டலினி அண்ட் குண்டலினி சக்தி அதனால வர எந்த பவர் ஆகுது, nothing to do with the Vedanta, nothing to do with the God realization, nothing to do with the Jnanam. Please understand, nothing to do with this. It's only one Maya. You are still in the matter. As long as you are attached to the matter, because prana is a matter. In that matter, whatever happens, it doesn't matter. But you give lot of importance. Many sadhakas, because they are astonished. But later on, that will destroy that person. Destroy means it becomes a big barrier. So those people only generally become yoga brashtas. And they are attracted to so many. They can cheat, they can blackmail, they can do this, that. All his energy is wasting like that. That's why now Kundalini Shakti is rising in the world. That's why Vedanta Shastra is suppressed. Everywhere crazy, people are crazy about. If it is such an important thing, you refer the whole 700 Bhagavad Gita shlokas, not even one place Bhagavan never mentioned about it. அந்த இல்லாத ஒரு அப்படின்னு இல்ல இருக்கு, அஷ்ட சித்திகள் வரும். அன்னைக்கு சொன்னமில்ல, 12 வருஷம் தபஸ் பண்ணி கங்கை மேல நடந்து வந்தார் ராமகிருஷ்ண கிட்ட ஒருத்தர். எப்படி வந்த அவரு யோகியனை காட்டுக்கிறதுக்கு வந்தாரு. கேட்டாரு, இங்க ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு பூஜாரி இருக்காரு தட்சிணேஸ்வரத்துல, பாட்டணும் போய். ராமகிருஷ்ணன் கவனிக்கவே இல்லை. ஏன்னா அகங்காரத்தோட நின்ற எப்படி கவனிப்பார் மகாத்மன். அவன் பாட்டி அவனே கொஞ்சம் ஏதோ பண்ண இருக்குங்க, நான் வந்துட்டேன். சரி, எங்க நின்று கங்கை கரையில் அப்படி தாண்டி வந்தேன், நடந்து வந்தேன், கங்கை மேல நடந்து வந்தாரு. அதுக்கு எவ்வளவு நாள்ல நீ தபஸ் பண்ண? 12 வருஷம். அந்த ஒரு சித்தி அடியறதுக்கு 12 வருஷம். நீ 2 பாபம் பண்ணிருக்க. ஒண்ணு நீ இந்த ஜல ஸ்தம்பனம் இது செய்யறதுக்கு நீ அடியில உட்கார்ந்து அங்க ஏதோ பண்ணி அங்க இருக்கிற மீன் அது எல்லாத்தையும் நீ டிஸ்டர்ப் பண்ணிருப்ப. பாப்பா அது இருக்கிற இடத்துல போய் நீ ஏன் போன பண்ணிருப்ப. அப்புறம் உன்ன சரீரத்தில் நீ ஹிம்சை பண்ணிருப்ப. மூணாவது 4 நாள் கொடுத்தா இந்த போட் தாண்டி வரல பாப்பா. அவனுக்கு அந்த போட் மேனுக்கு ஒரு 4 நாள் வந்திருக்கும். இப்ப என்னன்னு உனக்கு 4 நாள் மிச்சம், ஆனா 12 வருஷம் வேஸ்ட். பறவை இப்படி பறக்கிறதுக்கும் மீன் அது மேல போறதுக்கு அது என்ன தபஸ் பண்றது? So tapas should not be used for those things. They are very attractive. Mayala, it is a Mahamaya. Mayala Mahamaya. அதனால அப்ப அம்பாள் மகாமாயான்னு கூப்பிடுறது. மகாதேவி மகாமாயா. ஆல்ரெடி மாயில இருக்கிறோம், இன்னொரு திரும்பி மாய. இது ஜஞ்சாட்டம் தான், ஐ மீன் பாண்டேஜ். ஆனா இருப்பான் சிருஷ்டில அதையும் ஒரு தளத்தில் இருப்பாங்க. ஆனா ஞான மார்க்கத்தை சூஸ் பண்ணவன் நான் சொல்லல, பாகவதம் பார்க்கணும். இவ்வளவு நாள்ல பாகவதம் கேட்கற எங்காவது குண்டலினி பத்தி வந்துச்சோ? என்ன அது? இட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் சாதனா. பட் அது வச்சு நீ எதுக்கு பண்ண? அதுக்கப்புறம் நீங்க இஃப் யூ ஆர் நாட் கம் அவுட் ஆஃப் த பாடி மைண்ட் அண்ட் திஸ் சித்திஸ் அண்ட் ஆல் தட் அண்ட் கம் டு த பரபிரம்ம, தட்ஸ் வேஸ்ட் ஓன்லி. அதனால உண்மையான ஞானிகள் மகாத்மாக்கள் யாருமே இந்த மேஜிக் சித்திகள் அவங்க கிட்ட இருக்கும். அது விளையாடும் அவங்க கிட்ட. அவங்க அது பக்கம் கூட பார்க்க மாட்டாங்க. ஆல் கிரேட் செயின்ஸ் மகாத்மாஸ் எல்லாருக்கும் இருக்கு. ராமகிருஷ்ணருக்கு இருக்கு, ரமண மகர்ஷிகிட்ட இருக்கும். They never show. They know that பகவான் ரமணம் எப்படி வித்தை என்றார். இந்த வித்தை காட்டு என்ன ஏமாத்தாத அருணாச்சல உருப்படி வித்தை காட்டு என்றார். இது ஒன்னும் நம்மளுக்கு அந்த ஆளுக்கு கூட உபயோகப்படாது. ஆக்சுவலா அந்த சித்தி இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி அடுத்தவங்களுக்கு காட்டி ஏதோ ஏமாத்துறது தவிர அவனுக்கு என்ன பிரயோஜனம்?
அதனால அவனுக்கு ஆத்ம ஞானம் வந்துச்சு, அதனால யாரும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு குரு மூலமா சாஸ்திரம் அத்தியனம் பண்ணி நீ உண்மையான அந்த நிதித்தியாசம் ஆத்ம சிந்தனைக்கு வந்தா விடுதல் உண்டு, இல்லன்னா திரும்பி கண்டினியூஷன் தான். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் ஹியர் அந்த பாயிண்ட் வந்ததுனால, பிராணமன் வந்ததுனால. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பஞ்ச பிராணங்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது இப்போ அதை கன்க்ளூட் பண்ணி மொத்தம் இது சிலதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப இந்த சூக்ஷ்ம சரீரம், இந்த ஜீவன் யாரு ஆக்சுவல் அதுதான் சொல்ல போறாரு. எந்தெந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு இது ஜீவா டிராவல் பண்றது யாரு, என்னென்ன இருக்கு அதுல. 23வது ஸ்லோகம். புத்தி கர்மேந்திரிய பிராணஹ புத்தி கர்மேந்திரிய பிராணஹ பஞ்சகைர் மனசா தியா ஷரீரம் சப்ததசபிஹி சூக்ஷ்மம் தல்லிங்கமுச்யதே. இப்போ நம்ம தத்துவபோதத்துல பார்த்த ஒரு பெரிய சென்ட்ரல் ஸ்லோகம் இல்ல, அங்கெல்லாம் ப்ரோஸ் தானே. 17 விஷயங்கள் கொண்டு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல எழுதுறாரு வித்யாரண்ய சுவாமி. வெரி பிக் கண்ட்ராக்டர். கண்ட்ராக்டர்னு சுருக்கி எழுதுறது இல்ல. அங்க பெருசா படிச்சோம் அந்த 17 இங்க எப்படி சொல்றாரு, புத்தி. புத்தி என்ன புரிஞ்சுக்கணும், the 5 sense organs ஒரே பேரு கொடுத்தாரு, புத்தி என்னாரு. ஓகே, the organs of knowledge க்கு புத்தின்னு பேரு கொடுத்தாரு. அப்புறம் கர்மேந்திரியை 5 organs of action. அப்ப இந்திரியவனை வார்த்தை ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு ரெண்டுத்துக்கு சேர்ந்து, பாத்தீங்களா. இல்லன்னா ஆக்சுவலா பஞ்ச ஞானேந்திரியை பஞ்ச கர்மேந்திரியம் சொல்லணும். So you want to shrink that. அதுக்கப்புறம் பிராண பஞ்ச கைகி, பிராணங்கள் 5. இந்த பஞ்ச வார்த்தை ஒரு வாட்டி தான் உபயோகப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் மனசு, மைண்ட். அப்புறம் தியா, புத்தி. இப்ப கணக்கு எவ்வளவு ஆச்சு, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் அண்ட் 5 பஞ்ச பிராணாஸ், 15 ஆயிடுச்சா. அப்புறம் மனசு ஒன்னும், புத்தி ஒன்னும், 17. அதுதான் கீழே சொல்றாரு. ஷரீரம் சப்ததசபிஹி. இங்க சரீரம் இந்த சரீரம் இல்ல, அவரே பேர் கொடுக்கிறார். இந்த இந்த 17 சேர்ந்து ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் ஏன் சூக்ஷ்மம்னா, cannot be perceived by the sense organs. மனசுனி புத்தினி பிராணங்கள்னு பார்க்க முடியல. பிராணம் அட்லீஸ்ட் ஏதோ ஃபீல் பண்றோம், இங்க வச்ச காத்து கை தொடுறது ஸ்பர்ஷனால. பட் மச் மோர் தேன் தட், நீ பாட்டில புடிச்சு வச்சாலும் பார்க்க முடியாது. ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சிஜன் இருக்கு, பார்க்க முடியலையே. So cannot be perceived. இந்திரிய அகோச்சரம், அவ்யக்தம். அதனால அது சூக்ஷ்மம். சூக்ஷ்மம் ஏதோ ரொம்ப மெலிசு சின்னதா ஒரு தூசி மாதிரி இருக்குன்னு நினைச்சு கூடாது. இங்க சாஸ்திரத்துல எதுல சூக்ஷ்மம் சொல்றதோ, முண்டகோபனிஷத்துல சுசூக்ஷ்மம் பார்த்தோம். சூக்ஷ்மம் கூட இல்ல, சுசூக்ஷ்மம். ஐயோ அப்ப மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கணும் இல்லையா? எல்லா இடத்துல இருக்கிறதுனால உனக்கு கண்ணுக்கு எல்லா இடத்துல இருக்கிற போது கஷ்டம். அதே சின்னதா ஒன்னா கட்ட இத பார்த்து ஆகாசம் பாருங்க, எல்லா இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு யாரும் நம்ம ரெகக்னைஸ் பண்றதுல மதிப்பு கொடுக்கறது இல்ல. மிச்சம் எல்லாத்தையும் மதிப்பு கொடுக்கறோம்.
இந்த பரபிரம்ம ஆத்மா அப்படிதான் சுசூக்ஷ்மம்னா ஆல் பர்வேடிங். இதான் பிரச்சனை. ஆல் பர்வேடிங்னாலதான் நமக்கு நான் இப்படி இதெல்லாம் கேட்டுக்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி மணக்கணும், அப்படி தெரிஞ்சுக்க முடியாது. அது எல்லா இடத்துல இருக்கிறதுல நீ எப்படி இதுக்கு அதிகம் லிமிட் பண்ற? உன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் லிமிட்டெட், பட் த வஸ்து which is behind all this is unlimited. அனந்தமானதை கொண்டு வந்து நீ இன்ஃபினைட் கொண்டு வந்து ஃபைனைட்டோட மெஷர் பண்ணணும் பார்க்கணும்ன்ற இதுதான் தப்பு. சூக்ஷ்மம் சொல்லி இங்க ஒரு புது வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. அது சூக்ஷ்ம சரீரத்தினே லிங்கம் உச்சதே. அதுக்கு இன்னொரு வார்த்தை லிங்க சரீரம். இது தத்துவபோதத்தில் இந்த வார்த்தை நம்ம பார்க்கல. லிங்க சரீரம், லிங்கம் தானே கொஞ்சம் பார்க்கிறோம் விவரம். லிங்கம் சொன்னா இண்டிகேட்டர். லிங்கம் ஒரு மார்க், ஒரு மார்க் இண்டிகேட்டர். அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஏன் நான் இந்த பேரு கொடுக்கிறேன்னா, நானும் ஆச்சாரியர், இட் இண்டிகேட் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு மட்டும்தான் அந்த கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதனால இந்த சூக்ஷ்ம சரீரத்து மூலமாக உன்னுடைய ஸ்வரூபத்துல தெரிஞ்சுக்கலாம். இருந்த புத்தி மனசு இதெல்லாமே ஜடமானா கூட திஸ் இஸ் ஓன்லி மீடியா. அது இல்லைன்னா அப்புறம் எங்க புரிஞ்சுக்குவேன்? அது வேணும். So it has got the power to indicate and to guide you, to show what is you have to see. அப்படின்னா you can say any symbol is called lingam. Any symbol is called lingam. இந்த ரிஃப்ளெக்டட் மீடியா, இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இந்த லிங்க சரீரத்துக்கு ரிஃப்ளெக்டிங் மீடியா சொன்னமில்ல. ரிஃப்ளெக்டட் மீடியா இது ஒன்னும் அது ஒன்னும் 2-3 மீடியம்ஸ் இருக்கட்டும், பட் இது ஒரு ரிஃப்ளெக்டட் மீடியா. இங்கதான் the consciousness is very well expressed and you hold on that and understand to your own nature consciousness. அதனால இது வந்து இந்த ரிஃப்ளெக்டட் மீடியம் இல்லைன்னா you cannot see the original consciousness. Without RC you cannot see the OC. RC means reflected consciousness. And the reflected medium illenna you cannot grasp or understand or know any original consciousness. Adinala idukku per வந்து lingam. இப்போ சிவலிங்கம் ன்னு சொல்றோம்னா it is a symbol for the Shiva. So by seeing the Shivalingam, it is indicating that about the Shiva. So everything is whatever indicating something to you, through which is called lingam. Anything you can say, any object which indicates something. அதுக்கு சம்ஸ்கிருத ரூட் வார்த்தை பார்த்தீங்கன்னா லிங்க மீன்ஸ் டு நோ ஆர் இண்டிகேட். ஐ வில் கம் டு நோ, இதனால அது தெரிஞ்சுக்குவேன். ஜானாதி தெரிஞ்சுக்கப்படுறது. லிங்கத்தே ஞாயத்தே அனேன. லிங்கத்தை மீன்ஸ் to know. இன்னொரு அர்த்தம் ஞாயத்தே, ஞானம் தெரிஞ்சுக்கப்படுறது. அனேன, அனேன மீன்ஸ் ஒன்னு இண்டிகேட் பண்ணு. இது லிங்க உச்சதே. அப்ப லிங்கம் என்ன சிவலிங்கம் நினைச்ச கூடாது. சாலிகிராமமும் லிங்கம் தான். பிள்ளையாருடைய விக்கிரகம் பார்த்தா அது லிங்கம் தான். பிகாஸ் இட் இஸ் டெல்லிங் அபவுட் தி விநாயகர்.
இங்க பிந்தி வச்சுக்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ லிங்கம். லிங்கம் இட் இண்டிகேட்ஸ் த டிவினிட்டி. அவன் உள்ள எப்படியாவது இருக்கட்டும், இந்த 2-3 வச்சுக்கிட்டா அட்லீஸ்ட் ரொம்ப பக்தனா இருக்கானு பார்த்தவன் மூஞ்சி கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஷன் வருது இல்ல, இட் இமிடியட்லி பிரிங்ஸ் தட். அவன் ஏமாத்திரம் அது வேற விஷயம், பட் இமிடியட்லி கிவ் த தாட் தட். நிறைய ருத்ராட்ச மாலை, அந்த மாலை இந்த மாலை போட்டு பாப்போம், இவரு நிறைய ஜப்பம் பண்ணாரு, ஐயப்ப கிட்ட அடிக்கடி போயிட்டு வந்த போட்டு. இட் ஷோஸ் தட் லைக் தட் எனிதிங். இங்கே இந்த லிங்க சரீரம் தான் ரிஃப்ளெக்ட் அண்ட் இண்டிகேட், ஷோஸ் டெல்ஸ் அபவுட் தி கான்சியஸ்னஸ். நம்முடைய ஸ்வரூபம் அக்ஷர பிரம்முடைய ரிஃப்ளெக்ஷன் இங்க வரும். கரெக்டா டைம் ஆயிடுச்சு. 23 ஸ்லோகம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ கலெக்டிவ்லி அண்ட் இண்டிவிஜுவல்லி, ஈஸ்வர, இண்டிவிஜுவல் ஜீவ, இவங்களுக்கு இந்த 3 நிலையில ஜாகிரத, சொப்பன, சுஷுப்தில 3 பேருக்கு 3 விதமான பேர் இருக்கு. சரி, 2 பேருக்கு கலெக்டிவா இருக்கும்போது அங்க ஒரு பேரு, இண்டிவிஜுவலா இருக்கும்போது ஜீவனுக்கு ஒரு பேரு, சான்ஸ்கிரிட் நேம்ஸ். தத்துவபோதல பார்த்தது இது அடுத்த வாரம் கண்டினியூ பண்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.